ஹாய் ஸ்னிசாஸ் ஃபேமிலி. இன்னைக்கு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு ரொம்ப யோசனையாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் பையன் மதரசா போயிட்டு வந்துட்டான். அவனுக்கு ஃபஸ்ட்டு முட்டை தோசை போட்டு கொடுப்பான். அவன் கராத்தே கிளாஸ் போகிறான். அதனால ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு முட்டை தோசை போட்டு கொடுத்தாச்சு. அடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு ரொம்ப யோசனையாகவே இருந்துச்சு. உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்துச்சு. சரி, இதை வச்சு நம்ம மசால் தோசை இன்றைக்கி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் மசால் தோசைக்கு அடுத்து உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். குக்கரில் வேகவும் போட்டுட்டேன். இந்த தோசை சுட்டு கொடுத்து பையனுக்கும் கொடுத்தாச்சு. அவரும் சாப்பிட்டு கராத்தே கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டார். மார்னிங் 8 o'clock போயிட்டு 10 o'clock வந்துடுவார் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதையும் மிஷினில் போடும்னு சொல்லிவிட்டு மிஷினில் போட்டு வாஷ் பண்ண போட்டுட்டு அடுத்தடுத்த வேலையில் பார்ப்போம். அது சோப்பு போட்டுருச்சுன்னா நம்ம அடுத்து எடுத்து நம்ம காய போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு துணியை ஃபுல்லாக எடுத்து நான் மிஷினில் போட்டேன். அம்மா கூட சேர்ந்து நம்ம பெரிய மனுஷி மிஷினில் துணி அள்ளி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம மசால் தோசை எப்படி ரெடி பண்ணலாம் பார்ப்போம். அதுக்கு நல்லா 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா 3 விசில் போட்டு வேக வச்சு தொலி உரிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா மஞ்சள் கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் 3 விசில் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. கொஞ்சம் பளபளன்னு இருக்குது கிழங்கு, எடுக்காதீங்க. அது கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது நம்ம மசால் தோசைக்கு. பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிடுவோம். ஆயில் விட்டுக்கிட்டு நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் விட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும். நீங்கள் இதோட வேணால் ஒரு பச்சை மிளகானால் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பசங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா சேர்க்கலை. இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கிடுவோம். கருவேப்பில் போட்டுட்டு பெரிய பல்லாரி வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு 3 பல் பூண்டு எடுத்து நல்லா அதை நச்சு இதோட போட்டுக்கிடுவோம். தட்டி இதில் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினது அப்புறமா ஒரு தக்காளி நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கிரும். அடுத்ததாக சாம்பார் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கதை நல்லா அதை மசிச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். மசிச்சு எடுத்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கை இதோட நம்ம சேர்த்துக்கிடுவோம். லைட்டாக இப்போ இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். அடுத்தது அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஒரு வாட்டி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். கடலை மாவு இல்லைனா வீட்டில் அரிசி மாவு இருக்கும், அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கூட கொஞ்சம் தண்ணி வச்சு இதோட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுவோம். ஏன்னா அது தெறிக்கும், மேலே நம்மளுக்கு கொதிக்கும் போது தப்பன்னு வெளியில் தெறிக்கும். அதனால் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுவோம். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம். கொதிக்க விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கலக்காட்டை நம்ம கொஞ்சம் கட்டி கட்டியாக அது ஆயிரும், பொடியும் போட்டிருக்கிறதுனால நல்லா அதை கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிட்டேன். மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிட்டேன்.
இப்போ நல்லா கொதிச்சு நம்மளுக்கு வந்து அந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இது ஆப்ஷனல் தான், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடுவோம். நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட மசாலா வந்து ரெடி. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அடுத்து நம்ம தோசை சுட வேண்டியதுதான். இப்போ நம்மளோட தோசைக்கல் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தோசை மாவை ஊற்றிடுவோம். தோசை மாவை ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து நம்ம லேசாகவே ஊற்றி எடுத்துக்கிடுவோம். தடிமனாக இல்லாமல் லேசாக ஊற்றினா தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பெரட்டி போடுற அளவுக்கு வந்த உடனே தோசையை வந்து பெரட்டாமல் அதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம். நெய் விட்டுட்டு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கத இதில் நம்ம ஸ்டஃபிங்காக உள்ளே வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம மசாலாவை வச்சிடலாம். மசாலாவை நல்லா நடுவில் வச்சுட்டு ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக பரப்பி தேய்ச்சிக்கிடுவோம். மசாலா வந்து இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல், கட்டியாக இருந்தால் நம்ம ஃபுல்லாக பரப்ப முடியாது. கடையில் கூட கட்டியாக இருக்கும், நடுவில் மட்டும் கொஞ்சம் வச்சு கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக நீங்கள் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இதே மாதிரி பரப்பி ஃபுல்லாக கிழங்க வச்சுட்டு நம்ம நல்லா நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அடுப்பை வந்து குறைச்சே வச்சுட்டு இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். நல்லா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம். நெய் விட்டுட்டு மெதுவாக இதை இப்படி திருப்பிடுவோம். இப்போ நம்மளோட மசாலா தோசை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சாப்பிடுறதுக்கே செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நல்ல நிஷா குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்